நாங்க தான் நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. சைட்ல ரைட்டு போயாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் அறிந்தபடியே நேத்தைக்கு சைமன் செபாஸ்டியன் பிரம்மாண்டமான ஒரு தோல்வி அடைஞ்சான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். நம்மளாம் நேற்றுக்கு தந்தை பெரியாருக்கு ஈரோட்டில் கிடைச்ச வெற்றியை கொண்டாடினதை விட சைமன் செபாஸ்டியன் தோத்ததை பார்த்து கொண்டாடினது தான் அதிகம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நம்ம விஜயலட்சுமி அக்கா சைமன் செபாஸ்டியனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல அந்த வாழ்த்துக்களை பார்த்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே. நீங்கள் தோப்பீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேனே, என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு சீமான் அவர்களே? நல்லா குழுன்னு இருக்கா? என்ன தமிழ்நாட்டில் என்னோட மக்கள் கூட வாழ விடாமல் கர்நாடகாவுக்கு ஓட்டுனீங்களே, அன்றைக்கி எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. பெரியாரே எனக்கு மண்ணு தான் அப்படின்னு சொன்ன வாயை அட்ரஸே இல்லாமல் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. இன்றைக்கி திமுகவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா திமுகவோட காலகட்டத்திலாம் சீமான் நல்ல செருப்படி வாங்கிட்டுருக்கிறாரு. அவர் வாங்கணும். ஏன்னா தோத்தாதான் சீமான் மனுஷனாவார், இல்லாட்டி தலை விரிச்சு போட்டு ஆடிட்டுருப்பார். இன்றைக்கி சீமான் அவர்களே, கர்மான்றது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் இங்கே துடிச்சு கதறிட்டு இருக்கும் போது அவள் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. மக்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காமல் போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் நிறைய தோல்விகளை நீங்கள் சந்திப்பீங்க சீமான் அவர்களே. ஏன்னா உங்களுக்கு தான் விஜயலட்சுமியவே பிடிக்காது. உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது, லக்ஷ்மியும் கிடைக்காது. ஓகேயா? மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட வாழ்த்துக்களை சீமான் உறுதியாக பார்க்கணும். ஆகவே இதுதான் நம்மளுடைய விஜயலட்சுமி அக்கா பிரம்மாண்டமாக தோல்வியை சந்தித்த இந்த சைமன் செபாஸ்டியனுக்கு தெரிவித்த வாழ்த்துக்கள். சைமன் செபாஸ்டியன், ஏண்டா 2 கட்சி 1-1 போட்டி போடுறப்போவே உன்னால் டெபாசிட் கூட வாங்க முடியலையே, அடுத்த எலெக்ஷனில் 10 கட்சி போட்டி போடுவான், நீ எங்கே இருப்ப? நோட்டாவுக்கு கீழே போயிடுவியடாடே, என்னடா பண்ண போகிற? அதானே உனக்கு என்னப்பா, உனக்கு தான் பூரா உன் தம்பிங்களுடைய கை காசாச்சே, உனக்கு என்ன கவலை அதை பற்றி? இவனுங்க மட்டுமே தனியாக போய் தேர்தலில் நின்னா கூட நோட்டா ஜெயிச்சிருங்க. ஏன்னா நம்மெல்லாம் போய் நோட்டாவுக்கு போட்டு விட்டுருவான். அதான் இவனுங்களால தனியாக இவனுங்க மட்டும்தான் நிற்கிறானுங்க. மீதியெல்லாம் சுயேட்சை, இவனுங்களே சுயேட்சை தான். மீதியெல்லாம் சுயேட்சையாக இருந்தால் கூட இவன் ஜெயிக்க மாட்டாங்க. நோட்டா முந்திரும். சீரியஸாக இவனால் ஜெயிக்கிறத விடுங்க, ஜெயிக்கிறதெல்லாம் ரெண்டாவது, டெபாசிட் கூட வாங்க முடியாதுங்க இவனால். அப்போ கூட இப்படி ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு வாய் கிளிய பேசுறது, பெரியாரை ஒரு ஒளிப்பாரா கிளிப்பேன். இப்போ நான் எவ்வளவு தோற்றுருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 முதன்மை தேர்தலில் தோற்றுருக்கேன். 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், உள்ளாட்சியில் 2லேயும் தோற்றுருக்கேன். இடைத்தேர்தல் ஒரு 10 கிட்ட நடந்திருக்கு, எல்லாத்துலேயும் தோற்றுருக்கேன். அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எத்தனை தேர்தலில் தான் நாங்களும் போட்டிக்கிடுறது, எந்த தேர்தலையுமே டெபாசிட் கூட வாங்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. ஆனால் இப்படி தாங்க முதல்ல கண்ணீர் வடிப்பான். இந்த கண்ணீரையெல்லாம் இந்த தொம்பி தொங்கச்சிகள்லாம் நம்பிடும். அண்ணன் இனத்துக்காக எவ்வளோ போராடுறாரு, அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாக நிற்கிறாரு, யாருமே துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போய் காசை போட்டு கட்சிக்காக உழைச்சி கட்சிக்காக காசு கொடுத்து கடைசியில் ஒரு நாள் ரியலைஸ் ஆகி இவன் நம்மளை ஏமாத்திருக்கான்றது அதுக்கப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சுது. நான் ஏமாந்துருக்கேன்றது இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு ஒரு பாயிண்டில் வெளியே வருவாங்க. வெளியே வந்து கழுவி ஊற்றுவாங்க. உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான தேர்தல் நடந்ததுன்னா அது நேத்தைக்கு தான். ஏன்னா எல்லா தேர்தல்லையுமே யார் ஜெயிப்பாங்க, இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஓட்டு, இவங்க ஜெயிக்கிறதுக்கு இவங்க லீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் ஓட்டு இருக்குது அப்படின்றது தான் எப்போவுமே வந்து பேச்சாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாருமே டிவி பார்ப்பாங்க. ஆனால் நேத்தைக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குமா வாங்காதான்றதை பார்க்குறதுக்காகவே அத்தனை பேரும் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சுன்னு ஆர்வமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான கட்சிங்க இவனுங்கள்லாம் வந்து தந்தை பெரியாரை ஒழிப்பானுங்களாம். டைரெக்டாக செருப்பால் அடித்தாலும் சொரணை இல்லை, செருப்பை பிச்சு பிஞ்ச செருப்பாலே அடித்தாலும் சொரணை இல்லை,
செருப்பை சாணியில் முக்கி அடித்தாலும் சொரணை இல்லை. செருப்பை சாணியில் முக்கி அந்த செருப்பை வாயில் கொடுத்துட்டு இன்னொரு செருப்பை கலத்தி அதை பிச்சு பிச்சு அடித்தாலும், இல்லை அதை சாதாரணமாக வச்சு அடித்தாலோ, இல்லை அதையும் சாணியில் முக்கி அடித்தாலோ, எப்படி அடித்தாலும் சொரணையே இல்லைங்க. திரும்ப திரும்ப அதே வாய். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. இப்படி சொல்லியே தம்பி தங்கைகளெல்லாம் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானுங்க. பாவங்க அதுங்களும். ஐயோ. அடுத்ததான் நம்ம கேட்க போகிற ஆடியோ வந்து ஜாம்பிஸ்லாம் ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுனதுங்க. வாங்க பார்ப்போம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் வந்திருக்காங்க நமக்கு. இவருக்கு பேசின பேச்சுக்கு வந்து இன்னைக்கு டெபாசிட் கிடைக்கல அப்படின்னா பாத்தீங்களா, ஈவராவ பேசினதுனால இவருக்கு டெபாசிட் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி என்னவோ பயங்கரமா நாங்க டெபாசிட் வாங்கிட்ட மாதிரி, இப்பதான் ஏதாவது டெபாசிட் விட்ட மாதிரி எல்லாம் அவனுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். அதாவது அவனுங்களை கலாச்சிக்கிறானுங்க. பார்த்தீங்களா, நம்மளாம் சொல்லுவோமா ஈவேராவை பேசினதுனால தான் டெபாசிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாய்ப்போமா. ஆமாம், இதுக்கு முன்னாடி மட்டும் நாங்களாம் அப்படியே டெபாசிட் வாங்கி கிழிச்சிட்டோம் அப்படின்னு அவனுங்களை கலாச்சிக்கிறானுங்க. டேய் உங்களை கம்பேர் பண்ணுறப்போ பிஜேபி எவ்வளவோ பரவாயில்ல. இந்த அளவுக்குலாம் அவங்க என்டர்டெயின்மெண்ட் கொடுத்ததே கிடையாது. நீங்கள் தான்டா இப்படி வாரி என்டர்டெயின்மெண்ட்டாக அள்ளி தரீங்க எங்களுக்கு. இவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, முன்னாடி இருந்ததை விட ஓட்டு அப்படியே கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொண்டு வந்து எப்படி தெரியுமா நிறுத்துறானுங்க, பெரியாரை திட்டினதுனால தான் எங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்படி சொல்லி பெரியாரை திட்டுனா ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஈரோட்டில் அப்படின்லாம் ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறானுங்க. இதுக்கு பின்னாடி இவனுங்க வச்சிருக்கிற இந்த கள்ளக்கூட்டணியை மக்கள்கிட்ட சொல்ல முடியல. அது மக்களுக்கு நல்லா தெரியும். நம்மளாம் நம்ம முட்டாளா, நாம் தமிழர் முன்னாடி போகட்டும், நம்மளாம் வழிவிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேர்தலை புறக்கணிச்சு, அது எப்படிங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் புறக்கணிப்பாங்க? எல்லாரும் புறக்கணிச்சுக்கிட்டு இவங்களை மட்டும் போய் நிற்க விட்டு பெரியார் அவன் அடிக்கட்டும், அடித்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணது நமக்கு தெரியாது பாருங்கள். இப்படி எதிர்கட்சிகள், அதுலேயும் முக்கியமாக பாஜகவுடைய ஓட்டை வாங்குறது தான் சைமன் செபாஸ்டியன் நானே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இதுதான் இவங்களுடைய மண்ணாங்கட்டி ஸ்ட்ராட்டஜி. போயும் கேவலம் பாஜகவுடைய ஓட்டை வாங்குறதுக்கு தான் இந்த கூவுனியாடா. போயும் அவனுங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு ஏதோ டிஎம்கேயுடைய சப்போர்ட்டர்ஸ், டிஎம்கேக்கு ஆதரவளிச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் அப்படியே மனசு மாறி தந்தை பெரியாரை பற்றி புரிஞ்சு இவன் பேசின பேச்சில் அப்படியே தந்தை பெரியாரை வந்து எதிர்த்து, தந்தை பெரியார் வந்து ரொம்ப தவறானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மாறி திமுகவுக்கு எதிராக இவங்களுக்குலாம் வாக்கு செலுத்தின மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறானுங்க. வாங்கினது எல்லாம் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள். இவனுங்க பாருங்களேன் எப்படி வெளிப்படையாக அடி வாங்கிட்டானுங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரியே நடந்துக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, இவனுங்க சும்மா கீழே விழலை, தலை குப்புற கீழே விழுந்து அதுக்கு மேலே இவனுங்க மேலே ஒரு பெரிய பில்டோசர் வந்து ஏறி அப்படியே நசுங்கிட்டானுங்க. ஆனாலுமே எங்கள் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்றானுங்க. இதில் 6.35% ஓட்டு வாங்கின எங்களை 15.4% மாற்றின பெரியாருக்கு வாழ்த்து சொல்லலாமே பிராண்ட்ஸ் அப்படின்லாம் பதிவுகள் போடுறானுங்க. தந்தை பெரியார் இவனுங்களெல்லாம் பச்சைமட்ட வைத்தியம் பார்த்து விட்டுருக்காரு. இப்போது உண்மை அதுதான். ஏண்டா 1-to-1 இருந்தே டெபாசிட் கூட வாங்க முடியல, நீங்களாம் என்னடா பேசுகிறீங்க? போயும் பிஜேபியோட ஓட்டை வாங்கிக்கிட்டு ஏதோ இவனுங்களுக்கு அப்படியே திமுக காரங்களே அப்படியே மனசு மாதிரி வந்துட்ட மாதிரி வேங்கடா வேறமே. நீங்கள்லாம் பெரியாருக்கு வாழ்த்து சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு பதிலாக ஹெச் ராஜா, அண்ணாமலை, ரங்கராஜ் பாண்டே, குருமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களால் அவர் படம் இல்லாமல், அவர் பேர் இல்லாமல், அவரை பற்றி பேசாமல் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட கிடையாதுடா பூடி பசங்களா. யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க ராஸ்கல்? போன தடவை நோட்டா 700 ஓட்டு தான் வாங்கிச்சு, இந்த தடவை 6000 சொச்சம் வாக்கு வாங்கியிருக்கு. நோட்டாவுக்கு எதனால வாக்கு ஏறிச்சோ அதே தான் உங்களுக்கு, அதே காரணம்தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் இந்நேரத்துக்கு இருந்திருக்கணும். இவன் பேசின பேச்சுக்கு இவன் எங்கே கடந்திருப்பானே தெரியாது. இவனுடைய தற்கொலை கூட்டம் மட்டும்தான் இவனுக்கு வாக்களிச்சிருக்கோம், வேறு யாருமே வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. அதில் பாதி பேர் இவன் கட்சியை விட்டு வெளியவே போயிட்டாங்க. சொல்லப்போனால் அவன் முன்னாடி வாங்கின வாக்குகளை விட இன்னுமே தான் குறைஞ்சிருக்குங்க மற்ற கட்சிகள்லாம் போட்டிக்கிட்டு இருந்தா. இவங்க பாஜகவுடைய ஓட்டையும் அதிமுக கிட்ட இருந்து அங்கங்கே இருந்து பிச்சு வாங்கின ஓட்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்னமோ இவங்க அப்படியே அறுத்து தள்ளி பெரியாரை எதிர்த்து பேசினதுனால தான் இது எல்லாரும் அப்படியே திருந்தி ஓட்டு போட்டுட்டாங்களாம். பேடாங்கிட்டே. இந்த எலெக்ஷன் நடந்ததுனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் எவ்வளோ தற்கொலைகள் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் வழிவகை வச்சிருக்கு. 151 தற்கொலைகள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த அத்தனை பேருமே தற்கொலைகள் தான். அதனால் இந்த விஷயம் நமக்கு இந்த தேர்தல் தெரிய வச்சிருக்கு. அப்படின்றதுனால
இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இவனுங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நாம் தமிழர், பாமக, அதிமுக, தேமுதிக, RSS, பாஜக எல்லாருமே ஒரே கூட்டணின்னு தானே சொல்ல வரான் அப்படின்னா. ஏன்னா இந்த கட்சிகளை சார்ந்தவங்க இருக்காங்களே, பாமக, அதிமுக, இவங்க எல்லாருமே பாஜக, இவங்க எல்லாருமே யாருமே கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்கு செலுத்த வாய்ப்பில்லை. அதிமுகவில் இருக்கிற சில பேர் மேபி தந்தை பெரியாருடைய பெயருக்காக வாக்கு செலுத்தியிருக்கலாம் திமுகவுக்கு. ஆனால் பாஜக, பாமகலாம் வாய்ப்பே இல்லை, திமுகவுக்கு செலுத்த வாய்ப்பே இல்லைல்ல. அப்போ இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணின்னு சொல்ல வராங்களா? இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணி. அப்போ நாம் தமிழர் இவங்க எல்லாரு கூடயும் கள்ள கூட்டணி வச்சுருக்காங்கன்றத இன்டைரக்டாக காட்டுறாங்க. அது நமக்கு டைரெக்டாகவே தெரியும், ஆனால் இவங்களே இன்டைரக்டாக நமக்கு தெரிவிக்கிறாங்க இல்லை. உலகத்திலேயே வெக்கங்கெட்ட குரூப்னா அது இவனுங்க தாங்க. ஒரு கட்சி வெக்கங்கெட்ட கட்சி, மானங்கெட்ட கட்சி, அதில் இருக்கிறவனுங்க அத்தனை பேருமே தற்கூரி, வெக்கங்கெட்டவனுங்க, மானங்கெட்டவனுங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பாயிண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு தரங்கெட்ட கட்சிங்க. இவங்க கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆகிறதோ இல்லை ஒரு அதிகாரத்துக்கு வர்றதோலாம் இவங்களுடைய கொள்கையோ இலக்கோலாம் கிடையாது. டெபாசிட் வாங்குறது தான் நம்மளுடைய இலக்கு. டெபாசிட் அடையாவிட்டால் பயிற்சி, மீண்டும் மீண்டும் முயற்சி, இருக்கவே இருக்கு திரள் நிதி திரட்சி. இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதுதான். டெபாசிட் வாங்குவோமா மாட்டோமான்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனுங்கள்லாம் நம்ம ஆட்சியை பிடிப்போமா மாட்டோமான்னு சொல்லி வருத்தப்படுறது இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். உங்கள் கூடையெல்லாம் போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு திமுகன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப டஃப் கொடுப்போம், திமுகவுக்கும் எங்களுக்கும் அப்படியே ஒரு 1000-2000 வாக்கு வித்தியாசம், 100-200களில் தான் வாக்கு வித்தியாசம், அவ்வளோ டஃப் கொடுத்து நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்டா திமுக எங்கேயோ இருக்குது, ஒரு டெபாசிட் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் டெபாசிட் வாங்குவோமா மாட்டோமா, இன்னும் ஒரு 1000 ஓட்டு இன்னும் ஒரு 2000 ஓட்டு வந்தால் டெபாசிட் வாங்கிறோமே, டெபாசிட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்க, மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறவனுங்க, உயிர் பிழைக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுங்க, பயங்கரமாக ஓடி ஆடி போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கிற ஒருத்தனை பார்த்து அவனை நான் முந்துவேன், அந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் பார்த்து ஆசைப்பட்டா எவ்வளோ கேனத்தனமாக இருக்கும். அதுதான் இவனுங்க. இதில் வேற இது பெரியார் மண் இல்லை, இது தமிழர் மண். ஆமாம் தமிழர் மண் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே. இது தமிழருக்கும் பெரியாருக்குமான மண். இது பெரியார் மண்ணும் தான், இது தமிழர் மண்ணும் தான். இது தமிழருக்கும் பெரியாருக்குமான மண். நீ தமிழின விரோதி, உங்கள் கட்சியே தமிழின விரோத கட்சி. நீங்கள்லாம் தமிழர் மண், நீங்கள்லாம் தமிழர்ன்ற ஐடென்டிட்டியை கேரி பண்ண பார்க்குறீங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் உண்மையாக தமிழனாக நடந்துக்கணும். இது பெரியார் மண் இல்லைன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவளித்து வாக்களித்து நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு மக்கள்லாம் நம்பினதுக்கு பிறகு நீங்கள் இது பெரியார் மண் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். டெபாசிட் கூட வாங்க வைக்கல, ஆனால் போஸ்ட்டில் மட்டும் இது பெரியார் மண் இல்லை, இது தமிழர் மண். ஏன்னா சாகிற வரைக்கும் மக்கள்லாம் ஆதரவளிக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்போ சாகிறதுக்குள்ளே நம்ம போட்டுறணும், இப்போவே போட்டு வச்சுருவோம், நமக்கு வேறு வழி இல்லை, எப்படியும் மக்கள் ஆதரவளிக்க போகிறதில்ல, நம்மளே சொல்லிப்போம், ஏதாவது 4 தற்கொலைகளை வளைச்சி போட்டால் போதுமே. இவங்க போடுறத நம்பி 4 தற்கொலைகள் ஆமாம் இது இவங்க போடுறது கரெக்டு தான் நம்பிக்கிட்டு ஒரு 1000-500 அனுப்பி ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அனுப்பிவிட்டால் வேணான்னா இருக்குது. அதுக்காக இது மாதிரி வேலைகளை பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த மாதிரி தந்தை பெரியார் மேலே நீங்கள்லாம் அவதூறு பரப்பி சங்கிகளுடைய மனசை வேணால் கவரலாம், அவங்களுடைய வாக்குகளை வேணால் பெறலாம். ஆனால் ஒருபோதும் தமிழர்களுடைய வாக்குகளை பெறவே முடியாது. ஏன்னா இது தமிழர்களுடைய மண், இது தந்தை பெரியாருடைய மண் தான். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.